வேதாந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/10/2025 புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு. ரொம்ப நாட்களாக இருந்த மனக்குறைகள் இன்றையிலிருந்து தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும் புது பொறுப்புகள் வரக்கூடிய அமைப்பும் உத்தியோகத்தில் அதீதமான ஏற்றம் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். இன்றையிலிருந்து அடுத்த ஒரு 45 நாட்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் தேகாரோக்கியத்தில் மட்டும் அலட்சியப்படாமல் இருக்க வேண்டும் என்று ரிஷபராசிக்காரர்களுக்கு கோரிக்கை. உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் தினப்பலனிலே இதை சொல்கிறேன் என்றால் எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கக்கூடிய காலகட்டம். அந்த சாதகத்தை பெரிய அளவுக்கு அபிரிதமாக பிடித்து கொள்வதும் குடும்பத்தில் இருந்த குறைபாடுகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வார்த்தைகளை விட்டு விரயங்களாகிறது என்று வருத்தப்படாதீர்கள். வார்த்தைகள் குடும்பமாகட்டும் வெளியிடமாகட்டும் தர்க்கம் செய்யாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பும் புது கடன்கள் ஏற்படுவதும் ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் அனுகூலம். புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம். மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. புதிய கூட்டாளிகள் உருவாகக்கூடிய காலகட்டம். மனதில் இருந்த சங்கடத்தை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். பெற்றோர் பெரியோருடைய அரவணைப்பு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி என்று பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் நம்பிக்கை அனுகூலங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் வீற்றிருக்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் எடுத்த மாதிரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். தொழிலில் ரொம்ப நாட்களாக மாற்றங்களை எதிர்பார்த்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு மன நிறைவையும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் துலா ராசிக்காரர்களும் அடுத்த 48 நாட்களுக்கு உடற்பயிற்சியை தொடர்ச்சியாக செய்வதும் டிப்ரெஷன் இல்லாமல் பார்த்து கொள்வதும் எதையாவது யோசித்து கொண்டே இருப்பதையும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினர்களுக்கும் பெரிய சந்தோஷத்தை தரும். மனதில் ரொம்ப நல்லவர்களாக இருந்தாலும் நினைவில் தேவையில்லாத குழப்பவாதிகள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை இன்றையிலிருந்து தினமும் கேட்க கேட்க ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோகத்திலும் தொழிலிலும் அனுகூலங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது.
குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தூக்கத்தை அற்புதமாக வைத்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு குறையும் வரவே வராது. தூக்கமின்மை வைத்து கொண்டால் எல்லா பிரச்சனையும் அதிச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவால் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசலாவதும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றங்கள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது நன்மை தரும். அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதும் பணவரவு நிச்சயமாக ஏற்படுவதும் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது பெரிய அளவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் என்பதை மீனராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வதற்கு முயற்சி வெற்றி ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.